ஏமா ரோஸ், இந்த புது வீட்டுக்கு வந்து கிறிஸ்மஸ் நியூ இயர் எல்லாம் கொண்டாடிட்டீங்க. ஆனால் எப்போ தான் பழைய வீட்டிலேருந்து அந்த திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வர போகிறீங்க? இன்னும் எக்ஸ்ட்ராவாக திங்ஸ் எல்லாம் வாங்கி வைக்கணும் போல இருக்கே. நிறைய திங்ஸ் வீட்டில் இல்லாமல் இருக்குது. எஸ் ஆண்டி, நியூ இயர் முடிஞ்சதுக்கப்புறம் பழைய வீட்டிலேருந்து திங்ஸ் எல்லாம் எடுத்துக்கலான்னு இருந்தேன். அதே மாதிரி இன்னும் கொஞ்சம் திங்ஸ் வேற வாங்கணும். நிலாவோட அப்பா கிட்ட நேற்று நைட்டு கூட இதை பற்றி தான் பேசிக்கிட்டு இருந்தேன். காலையில் எங்கே போனாருன்னு தெரியல, ஆளை காணோம். அட, லாரியில் திங்ஸ் எல்லாம் வர மாதிரி தெரியுது. ஆமா ரோஸ், வாடகைக்கு நானே ஒரு லாரி எடுத்து அந்த பழைய வீட்டுல இருந்த திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்துட்டேன். அதுவும் இல்லாம இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா திங்ஸ் வாங்கணும்னு நீ பார்த்து வச்சிருந்தல, அதையும் கையோட ஆர்டர் கொடுத்து வாங்கிட்டே வந்துட்டேன். இரு, இப்ப எல்லாத்தையும் இறக்கி வச்சிடுறேன். நான் தான் நியூ இயர் முடிஞ்சதுக்கு அப்புறம் எல்லா திங்ஸையும் எடுத்துட்டு வந்து தரேன்னு சொன்னேன்ல, அதனாலதான் எனக்கும் நாளைக்கு ஒர்க் வந்துடும். நான் வேலைக்கு போயிடுவேன், அதுக்கப்புறம் டைம் இருக்காது. அதனாலதான் இன்னைக்கு மார்னிங்கே எழுந்திரிச்சு நானே போயிட்டு எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்துட்டேன். இப்போ தாங்க ஆன்ட்டி கேட்டுட்டு இருந்தாங்க, இன்னும் திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வரலையான்னு. நான் சொல்லிக்கிட்டே இருந்தேன், அதுக்குள்ளேயும் நீங்களே எடுத்துகிட்டு வந்துட்டீங்க. நல்ல வேலை, எனக்கும் வேலை மிச்சம். நான் உண்மையாக எதிர்பார்க்கவே இல்லை எல்லாத்தையும் நீங்களே எடுத்துகிட்டு வந்திருப்பீங்கன்னு. எக்ஸ்ட்ராவாக திங்ஸும் கொஞ்சம் வாங்கிட்டு வந்திருக்கீங்களா? சரி சரி, எல்லாத்தையும் பார்த்து செக் பண்ணிக்கலாம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு. இது என்னது, காஃபி மேக்கரா? ஓ, நம்ம வீட்டு மேலே ஷெல்ஃபில் இருந்துச்சு அதுவா? சரிங்க. இது என்ன புதுசாக இருக்குது, ஏதோ பெட்டு மாதிரி. இது இப்போ வாங்கிட்டு வந்தீங்களா? புது பெட் மாதிரி இருக்கு அம்மா, இது பாத்தீங்களா? சிங்கிள் பெட். ஆமா நிலா, நானும் பார்த்தேன். சரி இரு, வெயிட் பண்ணு. முதல்ல மற்ற திங்ஸ் எல்லாத்தையும் எடுத்து வச்சிடலாம், அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இது வந்து நம்ம பழைய வீட்டில் இருந்துச்சுல, மேலே நம்ம யூஸ் பண்ணவே இல்லை. இது அந்த காஃபி மேக்கரையும் அப்பா எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்துட்டார் போல இருக்கு. இது என்னது? வா, நான் ரொம்ப நாளாக சொல்லிக்கிட்டு இருந்தேனே, பெருசாக எனக்கு பீரோ மாதிரி வாங்கணும்னு சொல்லிட்டு, அது வாங்கிட்டே வந்துட்டீங்களா? ஆமா ரோஸ், நீ சொல்லிக்கிட்டே இருந்தல இது வேணும்னு சொல்லிட்டு, அதனாலதான் நான் சர்ப்ரைஸா அப்படியே வாங்கிட்டே வந்துட்டேன். இந்த புது வீட்டுல பெட்ரூம்ல சூப்பரா வச்சுக்கோ. இது வைக்கிற மாதிரி பெரிய இடம் ஒண்ணு இருந்துச்சுல, அந்த இடத்துல வச்சு செட் பண்ணிக்கோ. இதை ஓபன் பண்ணி பாரு, எல்லாம் உனக்கு பிடிச்ச மாதிரி இருக்கான்னு. புது திங்ஸ் எல்லாம் ஓபன் பண்ணி பாரு, வீட்ல இருந்து எடுத்துட்டு வந்த பழைய திங்ஸும் கரெக்டா இருக்கான்னு பாரு. ஆமா ஆமா ரோஸ், பையன் சொல்ற மாதிரி ஒழுங்கா எல்லாத்தையும் எடுத்து பாத்துருமா. ஓகே ஆண்டி, இப்போ அதை தான் எடுத்து பார்க்க போகிறேன். நான் ஃபர்ஸ்ட் எனக்கு இந்த பிடிச்ச பீரோவை தான் ஓப்பன் பண்ணி பார்க்க போகிறேன். இந்த மாதிரி கபோர்ட் நான் எவ்வளோ நாளாக சொல்லிக்கிட்டு இருந்தேன் தெரியுமா, இதே மாதிரி வாங்கணும்னு. ஏன்னா நிலாக்கு தனியாக கபோர்டு இருக்குது, அதுலேயே ஃபுல்லாக செட் ஆகிடுது. ஆனால் என்னோடய திங்ஸ் வைக்கிறதுக்கு தான் பெருசாக கபோர்டு இல்லாமையே இருந்துச்சு. அதனால தான் இந்த மாதிரி கபோர்ட் வாங்கணும்னு நான் சொல்லிக்கிட்டு இருந்தேன். இதில் நல்ல ஸ்பேஸ் இருக்கிறதா நான் கேள்விப்பட்டேன், ஃபோட்டோஸில் தான் பார்த்துருக்கேன். இப்போ நேரில் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். இதோட டிசைன் கூட எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. 2 சைடும் மிக்கி மவுஸ் போட்டு வந்திருக்கு. ஃப்ரண்ட் டிசைன் கூட ரொம்ப நல்லா இருக்கு. இப்போ இந்த லாக்கை ஓபன் பண்ணி உள்ள பார்க்கலாம், உள்ள எவ்வளோ ஸ்பேஸ் இருக்குன்னு. அட வாவ், நிறையவே ஸ்பேஸ் இருக்குது. நான் எதிர்பார்க்கவே இல்லை. இந்த சைடு இருக்கிற மிரர் கூட ரொம்ப நல்லா இருக்குது. இதையே ட்ரெஸ்ஸிங் டேபிள் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் போல இருக்கே. மேலே நிறைய ஹேங்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. வாவ், சைடில் இருக்கிற ட்ராவில் ஒரு ஹேண்ட் பேக்கும் ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்க. கீழே இன்னொரு ட்ராவும் இருக்குது, நிறைய ஸ்பேஸும் இருக்குது. அதுக்கு கீழே இன்னும் பெரிய ட்ரா வேறு இருக்கா. செம செம, நான் இதை எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லைங்க. உண்மையாகவே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது. உள்ளே கூட பெருசாக மிக்கி மவுஸ் ஒட்டியிருக்காங்க, அதுவும் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கு. ஆமாம், இதுக்குள்ளே என்ன இருக்குது? அட, இதுக்குள்ளே குட்டியாக 2 ஸ்லிப்பர் இருக்குது. இதை நிலாக்கு யூஸ் பண்ணிக்கலாம். பெருசாகவும் 2 ஸ்லிப்பர் இருக்குது, அதை எனக்கு யூஸ் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். ஆமா ரோஸ், நான் உனக்கு பிடிச்ச மாதிரியே வாங்கிட்டு வந்துட்டேன்னு நினைக்கிறேன் ரோஸ். சரி சரி, இப்போ இதை வச்சுட்டு நம்ம அங்கே வீட்டில் இருந்த எல்லா திங்ஸையும் இதில் எடுத்துட்டு வந்திருக்கேன். எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு ஒரு தடவை செக் பண்ணிக்கோ. நான் ஏதாவது மிஸ் பண்ணிட்டேனா, இல்லை எடுத்துட்டு வந்ததுல ஏதாவது டேமேஜ் ஆயிடுச்சான்னு பார்த்துக்கோ. நான் அங்கேருந்து பார்க்கும்போது எல்லாமே கொஞ்சம் கரெக்டாக இருந்த மாதிரி தான் இருந்துச்சு. நீயும் ஒரு தடவை செக் பண்ணிக்கோ. கிச்சன்ல இருந்த மற்ற திங்ஸ் எல்லாம் நீ கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துட்டு வந்துட்ட இல்லையா, பெரிய பெரிய திங்ஸ் மட்டும் தான் அங்க பாக்கி இருந்துச்சு. பெரிய திங்ஸ் எல்லாத்தையும் நானே எடுத்துட்டு வந்துட்டேன். சரிங்க, இதோ எல்லாத்தையும் செக் பண்ணி பார்த்துடுறேன். நானும் நிறைய திங்ஸ் அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்துட்டேன் தான். கொஞ்சம் திங்ஸ் தான் இருந்துச்சு, எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு பார்த்துடுறேன். எதுவும் டேமேஜ் எல்லாம் ஆகலை. மைக்ரோவன்லாம் கரெக்டாக தான் வந்திருக்கு. ஓ, இது உங்கள் பாக்ஸ் ஆச்சே, இதுவும் எடுத்துகிட்டு வந்துட்டீங்களா? சரி சரி, இதை இங்கே வச்சுக்கலாம். ஆனால் இந்த மாதிரி உங்களுக்கு புதுசாக ஒரு பெரிய பாக்ஸ் வாங்கணும். ஏன்னா நீங்கள் ஒர்க்குக்கு போகும்போது பெருசாக பாக்ஸ் தேவைப்படுதில்ல, திங்ஸ் எல்லாம் வச்சு எடுத்துகிட்டு போகிறதுக்கு. அம்மா, நீங்க சொன்னீங்கல்ல நம்ம புது வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் கிச்சன் ஃபுல் செட்டுமே மாத்தணும்னு சொல்லிட்டு, நம்ம
நம்ம எப்பமா ஃபுல் செட்டுமே மாத்துவோம்? வெயிட் பண்ணு நிலா, இப்போதானே அப்பா அங்கேருந்து எல்லா திங்ஸும் எடுத்துகிட்டு வந்திருக்காரு. கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஒன்று ஒன்றா பண்ண முடியும். இங்கே இருக்கிற கிச்சனே கொஞ்சம் நல்லா தான் இருக்குது, அதனால நம்ம அதுவே கொஞ்சம் நாளைக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கேக் காம்படிஷன் அந்த மாதிரி ஏதாவது வச்சாங்கன்னா நம்ம கலந்துக்கிட்டு ஏதாவது வின் பண்ணணும்னு வச்சுக்கோ, அதை எடுத்துகிட்டு வந்து அப்படியே செட் பண்ணிடலாம். அப்படி நம்ம அதுலேருந்து ஏதாவது gift கிடைக்கலனா கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம புதுசாக சூப்பராக கிச்சன் செட் வாங்கியே வச்சிடலாம். ஓகேவா? சரி ஓகேம்மா. அம்மா இந்த காஃபி மேக்கரை ஓபன் பண்ணுங்க. இது நம்ம அந்த வீட்டில் இருக்கும்போது வாங்கும் போதே ஓபன் பண்ணவே இல்லை. இது யூஸ் பண்ணாம அப்படியே வச்சாச்சு. இது இப்போ யூஸ் ஆகுமான்னு கூட தெரியலம்மா. எனக்கு இந்த காஃபி மேக்கர்ல ஒரு தடவை கூட நீங்க காஃபி போட்டு கொடுத்ததே இல்லை. எனக்கு டோரிமன் ரொம்ப பிடிக்கும்ன்றனால தானே இந்த மாதிரி வாங்குனீங்க இந்த செட்டு. ஆனா இது யூஸ் பண்ணாமே வச்சிட்டீங்கம்மா நீங்க. ஆமாம் நிலா, இது ரொம்ப பெருசாக இருந்தனால நான் அந்த கிச்சனில் எடுத்து யூஸ் பண்ணவே மறந்துட்டேன். சரி நம்ம வீடு இனிமேல் இந்த வீட்டு கிச்சனில் சூப்பராக இதை யூஸ் பண்ணிக்கலாம். இனிமேல் நான் உனக்கு இந்த காஃபி மேக்கர்லேயே உனக்கு காஃபி எல்லாம் போட்டு கொடுக்குறேன். ஓகேவா? இனிமேல் உனக்கு பிடிச்ச மாதிரி இதில் போட்டு கொடுக்குறேன். சரி சரி, அடுத்தது அப்பா கட்டில் வாங்கிட்டு வந்திருந்தார்ல, அதையும் ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். நல்ல பெருசாக சூப்பராக இருந்துச்சு. ஆனால் இதில் சிங்கிள் பெட் தான் இருக்கிற மாதிரி இருக்குது. ஏங்க இது எதனால் வாங்கிட்டு வந்தீங்க? சிங்கிள் பெட்டாக இருக்குது, இது யூஸும் ஆகாதுன்னு நினைக்கிறேன். ரோஸ், நம்ம வீட்ல நம்ம எல்லாருக்குமே கட்டில் இருக்கு. நிலாக்கு கூட சின்ன கட்டில் நம்ம இப்பதான் வாங்கினோம். இது எதுக்காக வாங்கினேன்னா, அம்மா ஊர்ல இருந்து வரும்போது அவங்களுக்கு மட்டும் கட்டில் இல்லாம இருக்குல்ல, சோ அவங்களுக்காக தான் சிங்கிள் பெட் இருக்கிற மாதிரி வாங்கினேன். அவங்களுக்கு இந்த மாதிரி வாங்கினாதான் கரெக்டா இருக்கும். அது வாங்கும் போது அது கூடவே எக்ஸ்ட்ராவா நியூ இயர் ஆஃபரா இந்த டாலும் கிடைக்கும்னு சொன்னாங்க. இந்த டாலை நிலா எடுத்துக்கோ. நிலா, நீ விளையாடுறதுக்கு இந்த டால் வச்சு யூஸ் பண்ணிக்கோ, சரியா? இந்தா, இப்போ நம்ம இதை எடுத்து ஓபன் பண்ணி பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் எப்படி இருக்குன்னு. நானே அங்க பிக்சர்ல தான் பார்த்தேன், குவாலிட்டிலாம் எப்படி இருக்குன்னு தெரியல. முதல்ல குவாலிட்டிலாம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். பரவாயில்ல, குவாலிட்டிலாம் நல்லா தான் இருக்கு. இதுல எக்ஸ்ட்ராவா வந்து பில்லோவும் கொடுத்துருந்தாங்களே, அந்த பில்லோ இங்க ஒரு ப்ளூ கலர் பில்லோ இருந்துச்சு. அது இதுலயே அப்படியே செட் பண்ணிக்கணுன்ற மாதிரி அந்த கடைக்காரர் சொன்னாருன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி செட் பண்ணி பார்க்கலாம். அவ்வளவுதான். இப்போ இந்த மாதிரி வச்சுக்கலாம். அம்மா, இது உங்களுக்காக தாம்மா வாங்கியிருக்கேன். இதை நீங்க யூஸ் பண்ணிக்கோங்கம்மா. வீட்டில் நான் உங்க ரூம்ல போட்டு கொடுத்துட்றேன். அடுத்து இது கூடவே ஒரு சின்ன டேபிள் கொடுத்துருக்காங்க. இதுல வேணுங்கிற திங்ஸ் வச்சுக்கலாம். சரிப்பா, எனக்கு ரொம்ப நல்லா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அழகாக இருக்குது இந்த கட்டில் பார்க்குறதுக்கே. சரி சரி வைப்பா, எனக்காகவே வாங்கிட்டு வந்திருக்கேன், நல்லா இருக்குது. ஏங்க நல்ல ஐடியா தான். நான் கூட ஆன்ட்டிக்கு ஒரு கட்டில் வாங்கணும்னு நினச்சிட்டே இருந்தேன். நீங்களே சூப்பராக வாங்கிட்டு வந்துட்டீங்க. அடுத்தது இது நம்ம நிலாக்காக உள்ள வார்ட்ரோப் அங்கே இருந்துச்சு, அதுதானே? சரி சரி, நிலாவோட திங்ஸ் எல்லாம் இதில் சூப்பராக அழகாக தனியாக அடுக்கி வச்சிடலாம். ஏன்னா நிலாவோட திங்ஸும் அங்கங்கே வந்துட்டு களைஞ்சி போகிற மாதிரி தான் இருக்குது. அவளுக்கு இருந்த குட்டி வார்ட்ரோப்பை விட இது கொஞ்சம் பெருசாகவே இருக்குது. இதுலேயே நான் அவளோட மிச்ச திங்ஸ் எல்லாம் எடுத்து அடுக்கி வச்சிடுறேன். கொஞ்சம் ஸ்பேஸாகவுமே நல்லா தான் இருக்குது. அவளோட குட்டி குட்டி ட்ரெஸ்ஸஸ்க்கு இது போதுமா இருக்கும்னு நினைக்கிறேன். ரோஸ், அப்புறம் நீ கிச்சன்ல கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வாங்கணும்னு சொல்லிட்டு இருந்த இல்லையா, அதனால இந்த மொத்தமா செட் இருக்கிற பேக் பார்த்தேன். இது வந்து மொத்தமாவே ரேட்டு கம்மியா தான் இருந்துச்சு. இதுல தேவையான எல்லா திங்ஸும் இருக்குன்னு சொல்லி போட்டிருந்தது. அதனால நீ ஒரு தடவை இதை செக் பண்ணி பாரு. இதுல ரிட்டனும் போட்டுக்கலாம்னு சொல்லியிருந்தாங்க. இது எல்லாமே உனக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கிற திங்ஸா இருந்தா நீ வச்சு யூஸ் பண்ணிக்கோ. அப்படி இல்லைன்னா நம்ம கொடுத்துட்டு மாத்தி வேற வேற திங்ஸ் தனியா கூட வாங்கிட்டு வந்துடலாம். எல்லாத்தையும் ஒரு தடவை எடுத்து செக் பண்ணி பார்த்துக்கோ. புது வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் உனக்கு வாங்கி கொடுக்கணும்னு நினைச்சேன். இப்பதான் எனக்கு வாங்கிட்டு வரதுக்கு டைமே இருந்துச்சு. இதில் இருக்கிற திங்ஸ் எல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி தாங்க இருக்குது. இப்போ கூட ரீசெண்டாக அஞ்சலி சாரதி அம்மா இதே மாதிரி தான் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அவங்களும் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க இந்த மாதிரி செட்டாக வாங்குறதே பெனிஃபிட்டாக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு. ஏன்னா இதில் வந்துட்டு ஒரு சின்ன கிச்சனுக்கு செட்டு தேவையான எல்லாமே இருக்கா, அதனால இதையே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதை ரிட்டன்லாம் நீங்கள் போட வேண்டாம். இதில் இருக்கிற திங்ஸ் எல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருக்கிற திங்ஸ் தான். இந்த கூடை, இந்த திங்ஸு எல்லாமே. ஸோ நான் எல்லாத்தையும் ஒரு தடவை எடுத்து செக் பண்ணிக்கிறேன், ஏதாவது டேமேஜ் இருக்கான்னு. அதுக்கப்புறம் எல்லா திங்ஸும் நல்லா இருக்கான்னு பார்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சிடலாம். ஏன்னா ஆல்ரெடி வீட்டில் இருந்த திங்ஸ் எல்லாம் கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது. ஆமாம்மா, அஞ்சலி சாரதி அம்மா மட்டும் இல்ல, ஆயிஷாக்கோட அம்மா கூட இந்த மாதிரி தான் வச்சிருக்காங்க அவங்க வீட்ல. அவங்க வாங்கும் போது கூட நான்லாம் அங்க போயிருந்தல, அப்பதான் ஓபன் பண்ணாங்க. அப்ப நிறைய திங்ஸ் இருந்துச்சுமா. இந்த மாதிரி குட்டி பேகு, பெரிய பேகு எல்லா செட்டுமே இருந்துச்சு. அவங்களும் இந்த மாதிரி பெரிய செட்டு தான் வாங்கி வச்சிருந்தாங்களே. இதுல இருக்கிற திங்ஸ் ஒன்று சூப்பரா இருக்கு. இது ஒன்று வாங்கிட்டாலே மொத்த செட்டுக்கும் வந்துடும் போல இருக்கு. அம்மா, இதையும் எடுத்து கிச்சன்ல அழகா நீங்க அரேஞ்ச் பண்ணும் போது உங்க கூட நானும் ஹெல்ப் பண்ணுவேன். நானும் உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறேன். வாவ், குட்டி குட்டி தவாலாம் பார்க்க சூப்பரா இருக்கு. அம்மா, இதுல ஒரு கேஸ் ஸ்டவும் கொடுத்துருக்காங்கம்மா.
ஆமாம், இவ்வளோ செட்டும் இல்லாமல் கூடவே ஒரு கேஸ் ஸ்டவ்வும் கொடுத்துருக்காங்க. எல்லாத்தையுமே சூப்பராக யூஸ் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நீங்கள் வாங்கிட்டு வந்திருந்த திங்ஸும் நல்லா இருந்துச்சுங்க. அதுக்கப்புறம் நம்ம வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்த திங்ஸும் எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது. எதுவும் வந்துட்டு டேமேஜ்லாம் ஒன்றும் ஆகலை. எல்லா திங்ஸையும் எடுத்து கரெக்டாக வீட்டில் அங்கங்கே செட் பண்ணுறது தான் வேலை. ஆனால் எனக்கு இன்றைக்கி வாங்கிட்டு வந்ததில் ரொம்ப பிடிச்சது என்னோடய வார்ட்ரோப் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இந்த கிச்சன் செட் கூட நல்லா இருந்தது. எல்லா திங்ஸுமே ரொம்ப நல்லா இருந்தது. ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.